கிருஷ்ணகிரி அருகே பாலியல் வழக்கில் தொடர்புடைய நபரை துப்பாக்கிச்சூடு நடத்தி போலீசார் பிடித்துள்ள நிலையில் சம்பவத்தின் முழு பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கிருஷ்ணகிரி பழைய பஸ் ஸ்டாண்ட் பின்புறம் உள்ள மலைப்பகுதி அது. சுமார் 2000 அடி உயரமுள்ள இந்த மலைக்கு மேல திப்பு சுல்தானோட பழங்காலத்து கோட்டையும் ஒரு மசூதியும் இருக்கு. தற்போது தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் உள்ள இந்த இடத்துக்கு அட்வென்ச்சரான ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் விரும்பக்கூடிய இளைஞர்களும் தர்காவில் தொழுவுறதுக்காக மாதம் ஒரு முறை இஸ்லாமிய சகோதரர்களும் வர்றதுண்டு. அப்படிதான் கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதியன்று திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த 35 வயசான நபர் அவரோட பெண் தோழியோட இங்குள்ள தர்காவுக்கு வந்திருக்காரு. அன்னைக்கு கடுமையான வெயில் சுட்டரிச்ச காரணத்தினால மலைக்கு மேலேயே கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு போகலாம்னு 2 பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ மலை உச்சியில இயற்கையை ரசிச்சபடி ஜோடியா அமர்ந்திருந்தவங்களை ரகசியமா நோட்டமிட்டு இருக்கு அங்க பதுங்கி இருந்த ஒரு வழிப்பறி கும்பல். அந்த கொள்ளை கூட்டத்து தலைவனோட பேரு சுரேஷ். அவனோட கேங்ல நாராயணன், அபிஷேக், கலையரசன்னு மொத்தம் 4 பேர் இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் சகலவிதமான போதை பழக்கமும் இருந்திருக்கு. அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புக்காக மலையேறி வரக்கூடியவங்க தான் இவங்களோட டார்கெட். அதிலும் குறிப்பா பெண்கள் இவங்க கையில சிக்கிட்டாங்கன்னா அவங்கள காம பசிக்கு விருந்தாக்காம விட்டதே இல்லை. இதுல கொடுமை என்னன்னா, இந்த குற்றத்துல ஈடுபடக்கூடிய இவங்க 4 பேரும் இன்னும் 25 வயசு கூட ஆகாத யங்ஸ்டர்ஸ். சம்பவம் நடந்த அன்னைக்கும் கொலை பசியோட இறைய தேடி அலைஞ்சுகிட்டு இருந்த இந்த கும்பலோட காம பார்வையில தான் தர்காவுக்கு வந்திருந்த ஜோடி சிக்கியிருக்காங்க. தனிமையில அமர்ந்திருந்த இளம் பெண்ணையும் அவரோட ஆண் நண்பரையும் சுத்தி வளைச்ச கும்பல் அவங்கள கத்தி முனையில மிரட்டி இருக்காங்க. அந்த ஜோடியும் அவங்க அணிஞ்சிருந்த கோல்ட் செயின், செலவுக்கு வச்சிருந்த 3000 ரூபாய் பணம் எல்லாத்தையும் அந்த கேங் லீடர் சுரேஷ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க.